ஹீரோயினுமே போலீஸ் விசாரணை எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி அந்த அக்கா மாமா கூட அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில மாமா கிட்ட என் லைஃபே இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப தேம்பி அழுதுட்டு இருக்கப்ப காரும் பிரேக் டவுன் ஆகுது. என்னாச்சுன்னு பாக்குறப்ப அவங்க கார் பின்னாடியே ஒரு காரும் வந்துட்டு இருக்கு. இவங்க மாமா இறங்கி அங்க போனதும் அவனுங்களும் கிளம்பிடுறானுங்க. இவங்க மாமா பயந்து போயிடுறாரு. அவன் இனி நம்மளை சும்மாவே விட மாட்டான்னு சொல்றப்ப ஹீரோயினுமே இனி அவன் வரவே மாட்டான் மாமான்னு சொல்றப்பதான் அவங்க மாமாக்கு இன்னும் ஷாக்கு. அப்பதான் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க ஹீரோயின் அவனை பாத்டப்ல எடுத்து போட்டுட்டு இருக்கப்பவே அந்த இன்னொரு பொண்ணு வந்து ஹீரோயினை பயங்கரமா மிரட்ட ஆரம்பிச்சிடறா. உன் ஸ்கின்னு மட்டும்தான் எங்களுக்கு வேணும், இதுக்காக 1.5 வருஷமா உன் மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், ஒழுங்கா எங்க கூட வந்துருன்னு சொல்றப்ப ஹீரோயினுமே வர்ற மாதிரி நடிச்சு அந்த இடத்துலயே அவளை மயக்கம் போட வைக்கிறா. மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு அவகிட்ட என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா உண்மையுமே ஹீரோயினே தெரிஞ்சுக்கிறா. போலீஸை ஏமாத்துறதுக்காக ஹீரோயின் வெளியே அவனோட கார் எடுத்துட்டு போற மாதிரி போயிட்டு மறுபடியும் ஆட்டோல ஃபர்தாலாம் போட்டுட்டு உள்ள வந்து பாக்குறப்ப ஹீரோ மயக்கத்துல இருந்து தெளிஞ்சிருக்கான். அதனால இவனை வச்சு அந்த பொண்ணை கொல்றது அண்ட் அங்கெல்லாம் சுத்தம் பண்றது எல்லா வேலையுமே இவ பார்த்துட்டு அவனையுமே ஒரு ட்ரக்ஸ்ல அந்த டேப்லெட்டையும் கலந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிடறான். அவன் ஹாஸ்பிட்டல் போனதுமே இறந்து போயிடுறான். இந்த கதையெல்லாம் சொல்றப்பவே அவங்க மாமாக்கு படப்படன்னு வேர்த்து போயிடுது. அப்பதான் தெரியுது இந்த மாஃபியால அவங்க மாமாவுமே இருக்காரு அப்படின்னு. ஹீரோயினை கொல்றதுக்காகவே அவங்க கிட்ட இருந்து பயங்கரமா பணம் வாங்கியிருக்காரு. இவங்களுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கப்பவே ஆப்போசிட் பார்ட்டில இருந்து அவங்க மாமாவை கொண்டுறாங்க. ஹீரோயினையும் பிடிக்க வர்றப்ப கரெக்டா அங்கிருந்து வந்து போலீஸ் எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினையும் காப்பாத்திடுறாங்க. ஹீரோயின் மிகப்பெரிய மாஃபியா கேங்கையே பிடிச்சு கொடுத்ததுனால அவளையும் விட்டுறாங்க.